ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு பழைய சாதம் சாப்பிட்லான்னு பார்த்தா தொட்டுக்க எதுவுமே இல்ல. சரி, ஓகே, ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ முருங்கைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ணிட்டுருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளித்து விட்டேன். நல்லா தக்காளி வதங்கிருச்சு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா ஒரு எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காய் வேகிறதுக்குள்ளேயே அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி. முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். சூப்பரான டேஸ்ட்டில் இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.